ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னைக்கு என்ன குழம்பு சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் ஒரே மாதிரி காரக்குழம்பா இல்லாமல் இன்னைக்கு நம்ம புதினாவை வச்சு ஒரு குழம்பு பண்ண போகிறோம். புதினா சட்னிக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு குழம்பாவும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 வெங்காயத்தை ஒன்றும் பாதமாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 5 பல்லு பூண்டும் 1 இன்ச்சு அளவுக்கு இஞ்சும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது ஒரு 4 தக்காளியை நம்ம ஒன்றும் பாதமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால் ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. சீக்கிரமாக சட்டுன்னு நம்மளுக்கு தக்காளி குழஞ்சி வந்துடும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கின பிறகு ஒரு கட்டை அளவுக்கு நான் புதினா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கட்டை க்ளீன் பண்ணதில் வந்த புதினா நல்லா ஒரு 2 கப்பு அளவுக்கு வந்தது. அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு அது கூடவே ஒரு அரை கட்டை அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம போட்ட தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கணும். இப்போ இதை நல்லா சூடு ஆறின பிறகு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே இன்னும் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த எண்ணெயோட இது நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ நம்ம அந்த மிக்ஸி ஜார்லேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பு என்ன அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு இது கொதிக்கட்டும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷமோ லோ ஃப்ளேமில் 10 நிமிஷமோ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எதனா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா பன்னீர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ ரொம்ப சூப்பரான நம்மளுக்கு புதினா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்க. திரும்ப மறுபடியும் உங்கள் வீட்டில் இதை செய்ய சொல்லுவாங்க. இது சட்னி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்காது. கண்டிப்பாக இது குழம்பு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.